என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட புருஷங்காரனையும் தான் காட்டுறாங்க. இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, இவனோட தாத்தா ஃபோர்ஸ் பண்ணதுனால ஹீரோயினை கல்யாணம் பண்ணுறான். ஆனால் கல்யாணம் பண்ண அன்னைக்கு டிவோர்ஸ் பேப்பர்லேயும் சைன் வாங்கிடுறான். இவங்களுக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு டிவோர்ஸும் ஆயிடுது. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு கொஞ்சம் ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்குது. வேற வழியே இல்லாமல் இவங்க தாத்தா ஃபோர்ஸ் பண்ணதுனால இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போ புருஷங்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி நமக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அவளோட வயிற்றுல தான் என் குழந்தை வளரணும். உன்ன மாதிரி தகுதியே இல்லாதவங்க வயிற்றுலலாம் என்னோட குழந்தை வளரக்கூடாது. ஆனால் நீ கர்ப்பமாகணும். அது யாராக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன் தெரியுமா, தாத்தா நீ ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு குழந்தைய பெற்றினா மட்டும்தான் இந்த மொத்த சொத்தையும் எனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு அதனால வேற வழி இல்லை. அதுக்கப்புறம் நான் உன்னையும் குழந்தையையும் ஓரளவு அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஏதோ இங்கே நிற்கிறான் பார்த்தியா, இவன் கூட சும்மா வெட்டியாக தான் இருக்கிறான். இவன் உனக்கு புள்ள கொடுத்தா கூட எனக்கு பரவாயில்ல, கவலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அவன் அதுக்குள்ளே ரெடியாக ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. இப்போ என்ன, நான் உனக்கு ப்ரெக்னென்ட் தானே ஆகணும், அதை விட்டுட்டு நீ நான் யார் கூட இருக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ தான் நம்ம ஹீரோவை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவன் ஒரு கிளப்பில் உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு இவனோட பிஸ்னஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆளுங்கெல்லாம் இவனை கொலை பண்றதுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்க பிரவுன் கலர் கோட் போட்டு உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவன் தான். அவனை இன்னைக்கே இப்பவே நீங்க கொண்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஹீரோக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அங்க இருந்து ஹீரோ எஸ்கேப் ஆகி வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிட்டு இருக்கான். அந்த பார்ட்டியில நம்ம ஹீரோயினும் இருக்கா. புருஷங்கார இப்படி எல்லாம் பேசினதை நினைச்சு அவ பயங்கரமா ஃபீல் பண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க சும்மா போற ஹீரோ கையை பிடிச்சி இழுத்து, இன்னைக்கு நைட்டு என் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவன் என்னடா இவ இப்படி பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்ம ஷாக்ல இருக்கான். அப்ப அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவை தேடி கொலை பண்றதுக்காக ஆளுங்க வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால இவன் என்ன பண்றான்னா, கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு விஷயத்தையே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பாக்ஸர். அது மட்டும் இல்லாம இவ பண்ற அக்க போறெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா, திருட்டுத்தனமா நைட்ல போய் சண்டை போடுவாங்க இல்லையா கிளப்புகள்ல, அந்த மாதிரி கிளப்ல எல்லாம் கூட போய் இவ சண்டை போடுவா. அந்த மாதிரி டைம்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை அடிச்சு அங்க இருக்க ஆளுங்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்ப அங்க சண்டை போட்டுட்டு வந்த ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்திருக்கா. காப்பாத்திட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, என்னோட பேர் ஷின், என்னை மறந்துடாத, கண்டிப்பா நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க, பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பியிருக்கா. ஸோ அதனாலதான் ஹீரோ இப்போ வரையிலையும் ஹீரோயினை மறக்காம வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான், அவளுக்கு ஏதாவது வகையில ஹெல்ப் பண்ணணும்னு. இப்போதைக்கு ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவள் பிரெக்னென்ட் ஆகணும், அவ்வளவுதான் அவளுக்கு தேவை. அதனாலதான் ஹீரோ கூட இருக்கா. அது மட்டும் இல்லாம